ஓம் சாந்தி 9/3/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பேசாமல் இருப்பது, அதாவது சும்மா இருப்பது கூட மிக பெரிய குணம். நீங்கள் பேசாமல் சும்மா இருந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது அதிக வருமானத்தை சேமித்து விடுவீர்கள். கேள்வி: எந்த வார்த்தைகள் கர்ம சந்நியாசத்தை நிரூபிக்கிறது? அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. பதில்: டிராமாவில் இருந்தது என்றால் செய்வேன் என்று சொல்வது இது கர்ம சந்நியாசம் ஆகிவிடுகிறது என்று பாபா சொல்கிறார். நீங்கள் அவசியம் கர்மம் செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. ஆகையால் டிராமா என்று சொல்லிக்கொண்டு விட்டுவிடக்கூடாது. புதிய ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த முரளிலே பாபா மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை, எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. அந்த தர்ம பிதாக்கள் வருவாங்க, அவங்க பின்னாடி அந்த மேலிருந்து ஆத்மாக்கள், அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய உழைப்பு இருக்குது. ஏன்னா தேவதைகள், அந்த தேவ ஆத்மாக்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஞானத்தின் மூலம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதற்கு உழைக்க வேண்டியதாக இருக்குன்னு பாபா சொல்கிறார். அடுத்தது, போன கல்பத்தில் ட்ராமாவில் என்ன முயற்சி செய்திருந்தோமோ இந்த கல்பத்திலையும் அதுதான் நடக்கும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. முயற்சி தான் ஃபஸ்ட்டு. முயற்சி செய்யணும், அதுக்கப்புறம் பலன் வரும்போது சரி ட்ராமா போன கல்பத்தில் எப்படி செய்திருந்தீங்களோ அப்படி தான் இந்த கல்பத்திலே செய்து மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். முயற்சி இல்லாமல் பிராலப்தத்தை அடைய முடியாதுன்னு சொல்கிறார். சிவபாபா பிரம்மா மூலமாக குழந்தைகளாகிய நம்மை தத்து எடுக்கிறார். ஆகையால் பிரம்மா நமக்கு பெரிய அம்மா. பிறகு சகோதரிகளை பார்த்துக்கிறதுக்கு, பாலனை செய்வதற்கு பாபா மம்மாவையும் நிமித்தமாக்குறார். ஆகையால் மம்மா சரஸ்வதியும் நமக்கு தாய்தான். அடுத்தது, சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சும்மா இருந்து, அதாவது பேசாமல் இருந்து தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்க. அப்போதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். செய்கிறது செய்யாமல் இருப்பது உங்கள் விருப்பம் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு பாபா மிக உயர்ந்த ஒரு வரதானத்தை கொடுத்துருக்கிறார். மாஸ்டர் லிபரேட்டர் ஆகுங்கள். இது சாதாரண விஷயமே இல்லை. பாபா லிபரேட்டர், விடுவிக்கக்கூடியவர், முக்தி தாத்தா. நமக்கு பாருங்கள் எந்த மாதிரி டைட்டில் பாபா கொடுத்துருக்கிறார். மாஸ்டர் லிபரேட்டர், மாஸ்டர் விடுவிக்கக்கூடியவர். அந்த சீட்டில் பாபா நம்மளை அமர்த்திட்டார். இப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த சீட்டில் அமர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் இல்லையா? அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் ஏதோ ஒரு பந்தனத்துக்கு வசமாகி இருக்கிறாங்க. அந்த துக்க பந்தனத்திலிருந்து விடுபடணும்னு விரும்புகிறாங்க. ஆகையால் நீங்கள் உங்களுடைய சுயஸ்வரூபத்தில் இருந்து, சுய தேசத்தின் சுய மரியாதையில் இருந்து இரக்கம் மனமுடையவர்களாகி அவங்கள விடுவீங்க அப்படின்றார். அப்போ நீங்கள் பந்தனத்திலேருந்து விடுபடணும்னா உங்களுடைய சுயஸ்வரூபத்தில் இருக்கணும், உங்களுடைய சுய தேசத்தினுடைய சுய மரியாதையில் இருக்கணும். அப்போ தான் அந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றது புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற எச்சரிக்கை குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. மன்மனாபவ, தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை சொல்கிறார். தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று லௌகீக தந்தை சொல்வதில்லை. இது புதிய விஷயமாக இருக்கிறது. ஹே குழந்தைகளே, உங்களுடைய நிராகார தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்வதும் நன்றாக இல்லை. ஆன்மீக தந்தையை நினைவு செய்வது நம்முடைய கடமை. அப்போதுதான் பாவ கர்மங்கள் அழியும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அப்படி என்றால் நிரந்தரமாக நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா?
இந்த நேரம் யாரும் நிரந்தரமாக நினைவு செய்ய முடியாது. அதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது. நானும் நிரந்தரமாக நினைவு செய்ய முடிவதில்லை என்று இந்த பிரம்மா பாபாவும் சொல்கிறார். அந்த மனநிலை கடைசியில்தான் வரும். குழந்தைகளாகிய உங்களுடைய முதல் முயற்சி தந்தையை நினைவு செய்வதே ஆகும். சிவ்பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இங்கே தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது. மற்ற தர்மங்களை ஸ்தாபனை செய்வதில் எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை, அதாவது எந்த சிரமமும் ஏற்படுவதில்லை. அவர்களுக்கு பின்னால் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இங்கே தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களை ஞானத்தின் மூலமாக எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது, உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. சாது சந்நியாசிகள் கூட எதிர்காலத்திற்காகவே கற்பிக்கிறார்கள். ஏனென்றால் நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு முக்தி தாமத்திற்கு சென்று விடுவோம், பிரம்மத்தில் கலந்து விடுவோம், ஆத்மா பரமாத்மாவோடு கலந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்வதும் எதிர்காலத்திற்காகத்தான். ஆனால் எதிர்காலத்திற்காக கற்பிப்பவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தைதான், வேறு யாரும் இல்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவரே என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மத்தில் ஐக்கியமாகுவதற்கு செய்யும் சாதனை யதார்த்தமற்றது. யாருமே கலந்துவிட முடியாது. பிரம்ம மகா தத்துவம் ஒன்றும் பகவான் கிடையாது. இதெல்லாம் ராங் என்று பாபா சொல்கிறார். பொய்யான கண்டத்தில் அனைவரும் பொய் சொல்பவர்களாக இருக்கிறார்கள். உண்மையான கண்டத்தில் அனைவரும் உண்மை சொல்பவர்களாக இருப்பார்கள். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள், கீதா ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணர் வந்து கீதை சொன்னதாக சொல்கிறார்கள். ஆனால் சிவ ஜெயந்தியை பற்றி யாருக்கும் தெரியாது. அதாவது சிவன் வந்து என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. நான் வந்து பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுகிறேன் என்று தந்தை சுயம் அவரே வந்து சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை வேறு யாரும் சொல்ல முடியாது. என்னை நினைவு செய்தால் துரு இறங்கும் என்று சுயம் தந்தையே சொல்கிறார். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது உங்கள் ஆத்மாவில் துரு ஏறி இருக்கிறது. அது நினைவு செய்வதால் மட்டுமே நீங்கும். இதை நினைவு யாத்திரை என்று சொல்கிறார்கள். யோக அக்னி என்றும் சொல்கிறார்கள். இந்த யோக அக்னியால் துரு நீங்குகிறது. பிறகு நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்ல தகுதி அடைகிறீர்கள். பகவான் நிராகாரமானவர் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவரிடமிருந்துதான் உங்களுக்கு உயர்ந்த மற்றும் சிறந்த வழி கிடைக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா மட்டுமே. அவர் சொல்வதே உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி என்று பாடப்பட்டிருக்கிறது. அந்த ஒருவரின் ஸ்ரீமத் மூலமாக தான் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கிறது. நீங்கள் தயாராகிவிட்டால் முழு ராஜ்யமும் தயாராகிவிடும். கல்ப கல்பமும் யார் எந்த பதவி அடைந்தார்களோ அதன் அடிப்படையில் முயற்சி நடந்து கொண்டே இருக்கும். அதற்காக நாடகத்தில் எந்த முயற்சி இருக்குமோ அது நடக்கும் என்று இருந்துவிடக்கூடாது. முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பிறகு கல்பத்திற்கு முன்பும் இது போலவே முயற்சி செய்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்போதும் முயற்சியை பெரிதாக கருத வேண்டும். பலன் கிடைக்கும் என்று அப்படியே அமர்ந்துவிடக்கூடாது. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்க முடியாது. முயற்சி செய்யாமல் தண்ணீர் கூட குடிக்க முடியாது. கர்ம சந்நியாசம் என்ற வார்த்தையும் தவறுதான். இல்லற காரியங்களிலும் இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைவருடைய நினைவையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். நீங்கள் யோக பலத்தின் மூலம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறீர்கள். பேசாமல் சும்மா இருந்து தந்தையையும் ஆஸ்தியையும் மட்டும் நினைவு செய்யுங்கள். கடைசியில் நீங்கள் பேசாமல் சும்மா இருப்பீர்கள். இந்த சித்திரங்கள் எல்லாம் பயன்படாது. நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை சொல்கிறார்.
இப்போது செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். எந்த தேகதாரியின் பெயர் ரூபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது கடைசி நினைவிற்கேற்ப நிலை ஏற்பட்டுவிடும். நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். ஃபுல் பாஸ் ஆகக்கூடியவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். நினைவே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. போக போக புதியவர்கள் கூட முன்னேறி கொண்டே செல்வார்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு தேகதாரியின் பெயர் ரூபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து சத்கதி அடைய வேண்டும். பேசாமல் சும்மா இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், எதிர்கால 21 பிறவிகளுக்காக நல்ல முறையில் படிக்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். படிப்பது மற்றும் படிப்பிப்பதால் பெயர் பிரபலமாகும். வரதானம், உங்களுடைய சுயஸ்வரூபம் மற்றும் சுய தேசத்தின் சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் லிபரேட்டர் ஆகுங்கள். அதாவது மாஸ்டர் விடுவிப்பவர் ஆகுங்கள். தற்கால சூழ்நிலையில் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்தின் பந்தனத்திற்கு வசமாகி இருக்கிறார்கள். சிலர் உடலின் துக்கத்திற்கு வசமாகி இருக்கிறார்கள். சிலர் சம்பந்தத்திற்கு, சிலர் ஆசைகளுக்கு, சிலர் தங்களுடைய துன்பம் தரும் சுபாவ சம்ஸ்காரங்களுக்கு, சிலர் பிரபுவின் பிராப்தி கிடைக்காத காரணத்தினால் கூச்சலிட்டு அழைக்கும் துக்கத்திற்கு வசமாகி இருக்கிறார்கள். இப்படி துக்கம் அசாந்திக்கு வசமாக இருக்கும் ஆத்மாக்கள் தங்களை விடுவித்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆகையால் அவர்களை துக்கமயமான வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்கு உங்களுடைய சுயஸ்வரூபம், சுய தேசத்தின் சுயமரியாதையில் நிலைத்திருந்து இரக்க மனமுடையவராகி மாஸ்டர் லிபரேட்டர் ஆகுங்கள். ஸ்லோகன், சதா ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஒரே சீரான நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். ஓம் சாந்தி.